ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரிப்பீட்டடாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரம் செடியெல்லாம் காட்டுங்க, நீங்கள் பெரிய கார்டன் வச்சுருக்கீங்களா, மாடி தோட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கார்டன், அதாவது ஒரு மினி கார்டன் டூர் மாதிரி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டன் டூர் வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பிக்கும்போது பைப்பில் தண்ணி விட்டாங்க, அதனால் ஓஸ் மாட்டி வச்சிட்டேன். எங்கள் ஊரில் தண்ணி பார்த்திங்கன்னா 2 நாள் அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு ஒருக்கா 1 மணி நேரம் விடுவாங்க. நானும் வரக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரம்மு, சிண்டெக்ஸு அப்படி எல்லா இடமும் பிடிச்சி வைக்கிறனால எங்களுக்கு அது தாராளமாக போதும். அந்த தண்ணி எடுத்து தான் நான் எல்லா மரம் செடிக்குமே ஊற்றுவேன். வேறு எங்கள் வீட்டில் போர் கிடையாது. மரம் செடிக்குன்னு ஊற்றுற அளவுக்குலாம் இன்னும் போர் வைக்கலை. ஃப்யூச்சரில் வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குட்டி செடி இது இப்போ தான் முளை விட்டுருக்கு. என்னென்னா நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, கரும்பு. பொங்கலுக்கு ரேஷன் கடையில் கிடச்ச கரும்பை தின்னுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சும்மா தான் நட்டு வச்சாங்களாம், எனக்கே தெரியாது. நான் அதில் லைட்டாக குருத்து மாதிரி வந்த அப்புறம் தான் இதில் ஏதோ வளருது அப்படின்னு கேட்டேன். அவங்க தான் அதை பிச்சு விட்டுறத அது கரும்பு, பார்ப்போம் எவ்வளோ தூரம் வளருது அப்படின்னு. சரி, அவங்க ஆர்வத்தை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கரும்பு வச்சுருக்கேன். முன்னாடி அந்த கரும்பு வச்ச இடம் எல்லாம் போன வருஷம் துளசி செடி, ஓமச்செடி அப்படி வச்சுருந்தேன். அப்புறம் நிறைய வீட்டுக்குள்ளே இந்த பூச்சி, பூரா இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்த உடனே நான் துளசி செடி எல்லாமே கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி ஸ்டேஜில் இருந்தோடனே அது எல்லாமே இப்போ பிடுங்கி எடுத்தாச்சு. இப்போது அந்த ட்ரம் இருக்க சைடு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் கேட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக மணி பிளான்ட் இப்போ தான் தரையில் படர்ந்துட்டு வருது. அதை ஒட்டி இந்த ஓமச்செடி பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு இருக்குதா. இதில் நம்ம தண்ணி ஊற்றும் போதே நல்ல ஸ்மெல் வரும். இது ஒன்று துளசி செடி ஒன்று வீட்டில் நிற்கிறதுனால பக்கத்தில் யாராச்சும் சின்ன பிள்ளைங்களுக்கு இருமல் மருந்துக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் பறிப்பாங்க. ஓமச்செடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக வச்சாலே போதும், அது எல்லா இடமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வீடு ஃபுல்லாக நின்ன மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டு தரை செம்மண் தரை அப்படிங்கிறதுனால என்னமோ நான் ஊற்றுற தண்ணிக்கு செடியெல்லாம் கொஞ்சம் பச்சை பசேல்னு வளருது. மற்றபடி எனக்கு எந்த ஒரு செயற்கை உரமோ இயற்கை உரமோ ஒரு உரமும் தெரியாது. நான் ஒன்றும் போடவும் மாட்டேன். எனக்கு பெரிய அளவில் இந்த செடிகள் வளர்க்குறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொய்யா, சப்போட்டா, சீத்தாப்பழம் இப்படி பழங்கள்லாம் தரும் பார்த்திங்களா. அப்புறம் தென்னை மரம், இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. பிச்சி, மல்லிகை அப்படி பூச்செடிகள்லாம் வைக்கிறதுல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை மரம், ஒரு மாமரம், ஒரு மாதுளை, இந்த 3மே ஃப்ரெண்டில் நிற்குது. அதுக்கப்புறம் அதுக்கு இடைக்கோட பார்த்திங்கன்னா ஒரு நார்த்தை இப்போ தான் ஒரு சின்ன ஸ்டேஜில் வளர்ந்துருக்கு. இன்னும் காய் எதுவுமே போடலாம். கை வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா, இதான் நார்த்தை. இந்த 4 செடியும் அந்த காம்பவுண்டு சுவரை ஒட்டி அதில் வளர்ந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா பெருசாக தான் நின்றுச்சு. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னே கருவேப்பிலை பறிக்கிறதுக்கு ஒரு தாத்தா வருவாங்க. அவங்கக்கிட்ட விலைக்கு அவங்க நம்ம வீட்டில் எவ்வளோ கருவேப்பிலை பறிச்சிட்டு போகிறாங்களோ அதுக்கு ரூபா கொடுப்பாங்க. நான் ஒரு 70 ரூபாய்க்கு விலைக்கு கொடுத்தேன். ஏன்னா அந்த அளவு வளர்ந்துட்டு நம்ம எடையாக கருவேப்பிலை வெட்டி விட்டால் தான் அது இன்னும் நல்லா தழுத்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக நான் எதுக்காக கருவேப்பிலை எங்கள் வீட்டில் 2 மரம் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்று முன்னே நிற்குது, இன்னொன்று பின்னாடி சைடில் நிற்குது. அந்த கருவேப்பிலை நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு பக்கத்து வீட்லேயோ இல்லை ஒரு அவசர சமையலுக்கு நம்ம வேணுன்னா கடையில் போய் விலைக்கு டக்குன்னு வாங்க முடியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் கடையும் கிடையாது. பக்கத்து வீட்லேயே எப்போவுமே ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வச்சுருக்கேன். நிறைய பேர் எங்கள் வீட்டில் பறிப்பாங்க. எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பிச்சு செடி பார்த்திங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட தண்ணி பாய்ச்சிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நல்ல தண்ணி வரக்கூடிய அன்றைக்கி நல்ல தண்ணி ஊற்றுவேன். இன்னொன்று இந்த பிச்சு செடியை கொஞ்சம் நிமித்து விட்டு கம்பில் கட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு 2 மாதமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுற மாதிரிலாம் ஆகிடுச்சு. அப்போ மழை டைமாக வந்துச்சா, அந்த மழையில் பிச்சு செடி இப்படி தரையோடு படர்ந்து நிறைய வளர்ந்துருக்கு. இனி கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நம்ம கம்பு வச்சு நட்டி விட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வளரும். இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக பெரிய அளவில் கார்டனா அப்படிலாம் கேட்டால் கிடையாது, சும்மா வீட்டு தோட்டம் மாதிரி. ஏன்னா இந்த வீடு நான் ஒரு பழைய வீடு தான் விலைக்கு வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போதே இந்த வீட்டில் பிச்சு செடி, அதுக்கப்புறம் பின்னாடி நான் இனி லெமன் ட்ரீ காட்டுறேன், அது எல்லாமே நான் வாங்கும்போதே இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னே இருந்துச்சு. இந்த தென்னை மரம், இந்த கருவேப்பிலை மரம், ஓமச்செடி, துளசி செடி, மாதுளை இப்படி 1-2 செடிகள் மட்டும்தான் நானாட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் இருந்தவங்க வச்சுட்டு போனாங்க. ஓகேவா.
அதுக்கப்புறம் இது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் மார்க்கெட்டில் பப்பாளி வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட விதையை தான் போட்டாங்க. அது சூப்பராக வளர்ந்துருக்கு. சின்ன மரமாக இருந்தாலும் நிறைய காய் பிடிச்சிருக்கு. இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. ஆனால் பப்பாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பப்பாளி செடியை ஒட்டி கீழே என்னது இருக்குன்னா குண்டு மல்லி செடி இருக்குது. இதுவும் நான் வைக்கல, இது வந்து முதல்லே இருந்தது. அந்த செடி வந்து ரொம்ப பெருசாக இருந்து இப்போ தான் ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாதியாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெரிய பிச்சி செடி தான். அது கொஞ்சம் நிமிர்ந்தெடுத்து நிற்குது. நிறைய பேர் வீட்டில் வந்து பிச்சி செடி பதி பிடுங்கி வச்சாலோ இல்லை வேறு கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாலோ வளராது அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் தெருவுலையுமே பார்த்திங்கன்னா என் வீட்டில் மட்டும்தான் செம்மண் இருக்குது. நான் இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இந்த வீட்டில் இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து அவங்களோட தேவைக்காக கொஞ்சம் செம்மண் வந்து கிரவுண்டு ஃபுல்லாக அடித்து வச்சுருந்தாங்களாம். நிறைய செடியெலாம் வளர்க்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்தால வீட்டை விற்றுட்டு போயிட்டாங்களா, அதனால் அந்த செம்மண்ணில் வந்து நான் இப்போ செடி வைக்கும்போது அது ஈஸியாக வந்து வளருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தெருவுலையே மற்ற வீடுகளில் வந்து செடிகள் பார்ப்பேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அளவில் பெருசாக ஒன்றும் வளர மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ நான் வந்து ரீசன் வந்து இந்த செம்மண்ணாக இருக்கும். இன்னொன்று இந்த தண்ணி நம்ம வந்து தினமும் நம்ம உடம்புக்கு சாப்பிட்ற மாதிரி செடி மரத்துக்கும் டெய்லி தண்ணி வந்து கேப் விடாமல் நம்ம ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வளரும். அதுக்கப்புறம் இதுதான் பின் சைடு பார்த்திங்கன்னா 2 சீத்தா மரம், ஒரு பெரிய எலுமிச்சை மரம், குட்டியாக 2 தென்னை மரம் அப்படி வச்சுருக்கேன். சீத்தா மரம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து மரம் நல்லா இருக்குது, இன்னொரு மரம் வந்து கொஞ்சம் காய்ச்சி பழுத்து அடி வாங்கியாச்சு. இனி அது கூடிய சீக்கிரமே காஞ்ச கருவாடு மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். நானும் தண்ணி ஊற்ற தான் செய்வேன், ஆனால் அது இலை எல்லாமே நல்லா காஞ்ச ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்குதா, தென்னங்கன்று வந்து கடையில் தான் இருந்து வாங்கி வச்சோம். இதுதான் எங்கள் வீட்டையே அடைச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய எலுமிச்சை மரம். இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து எனக்குமே பிடிக்காது. ஆனால் இது முன்னாடி நிமிர்ந்து நேராக தான் நின்றுச்சு. ஒரு நாள் நைட்டு வந்து ரொம்ப வேகமாக காற்றடிச்சதுல இது வந்து டக்குன்னு சரிஞ்சு விழுந்துட்டு அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானும் நிமித்து விடலை, என்னோடய ஹஸ்பண்டும் நிமித்து விடலை. அது கொஞ்சம் தரையோடு வளர்ந்து காய் போட்ட மாதிரியே போடுது. இப்போ 2 மாதமாக வந்து ஒரு காயுமே போடலை. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இனி தான் ஒன்று ஒன்றா பழுக்கும்போதும் நான் வந்து கடையில் வந்து நல்ல ரேட்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ, நிறையெல்லாம் பழுக்காது. மிஞ்சி போனால் ஒரு கிலோ, அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 கிலோ. அதுவும் தினமும் கிடைக்குமானா அப்படியெல்லாம் கிடைக்காது. ஒரு 4 நாள் 5 நாளையில் ஒரு நாள் பக்கத்தில் யாராவது ஊறுகாய் போடுறதுக்கோ இல்லை யாருக்காச்சும் கெஸ்ட்டு வந்தால் ஜூஸ் போடுறதுக்கோ அப்படி வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா நான் மொத்தமாக கடைக்கு கொடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த லெமன் ட்ரீக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டியாக லெமன் ட்ரீ ஒன்று இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அது எங்கள் வீட்டில் வளராமல் நேராக வளர்ந்து போய் பக்கத்து வீட்டில் போய் அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரம் நான் வைக்கலை, முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க தான் வச்சாங்க. அது வந்து சூரிய ஒளியே படாத இடத்துல ஒரு இடுக்குள்ளே கொண்டு வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அது இனி ஃப்யூச்சரில் வளருதான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா வெட்டி விட்டுறணும். அப்புறம் இந்த கம்பு வந்து மொட்டையாக இருக்குது பார்த்திங்களா, இது இப்போ தான் நாங்கள் வெட்டி விட்டோம். இது வந்து என்னென்னா முன்னாடி மழை ஆரஞ்சிருக்குல அந்த மரம் தான் நல்ல பெருசாக நின்றுச்சு. நானும் 3 வருஷமாக பழம் போடன்னு இருந்தால் அது ஒன்றுமே செய்யலை. வளர்ந்து ஏதோ வளர்த்திக்கு வளர்ந்த மாதிரி வளர்ந்துட்டே போச்சு. இனி இதோட வளர்த்தி சரியில்லை அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுட்டோம். அப்புறம் பின்னாடி நிற்கிற கருவேப்பிலை மரம் இதுதான். நான் வந்து கொஞ்சம் அங்கே தள்ளி போய் நின்று காட்டட்டுமா. பின்னாடி இருக்கிற கருவேப்பிலை மரம் அது எதுக்கு நிற்குதுன்னே தெரியாது. ஏன்னா கீழேருந்தே கம்பு பெருசாக வளர்ந்து பக்கத்து வீட்டுக்கு அந்த பக்கம் உள்ளே போய் சாடிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். அதனால் அந்த கருவேப்பிலை பறிக்கிற தாத்தா வருவாங்களா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மரத்தை நான் வளர்த்த மாதிரி வளர்த்துருக்கேன். அந்த தாத்தா மேலே ஏறி அழகாக பறிச்சிட்டு போயிடுவாங்க. இனி ஃப்யூச்சரில் வந்து எந்த மரம்லாம் நமக்கு பட்டு போய் காஞ்சி போய் அப்படின்னு இருக்குதோ எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சப்போட்டா, ஒரு கொய்யா, அந்த மாதிரி பழங்களோட மரங்கள் வைக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஒரு மாமரம் எங்கள் வீட்டில் பழம் சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டை தான் அழகாக வளர்ந்து இப்போ தான் வருது. நல்லபடியாக வளரட்டும். ஆனால் மாமரம் ஒன்று தென்னை மரம் வளர்கிறதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாத்துக்கும் பொறுமை தான் முக்கியம். இப்படி காட்டுறேன் பார்த்திங்களா, இதுதான் எங்கள் வீட்டோட மொத்த கார்டன் டூரே. நல்லா இருக்குதா? நான் வந்து ஏதாச்சும் வித்தியாசமாக மரங்கள் செடிகள் வச்சேன் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கார்டன் டூர் போடுறேன். இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கார்டன்.
அதுக்கப்புறம் இனி கொஞ்சமாக கீரை காய்கறிகள் இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். பார்ப்போம் நடக்குதா அப்படின்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்து அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி எல்லாம் வளர்த்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு போகிறீங்களா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.